வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மணிப்பூர் செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் திடீர் பரபரப்பு. மோரை தமிழர்களின் நிலை என்ன? அதாவது மணிப்பூர் மாநிலத்தில் தமிழர்கள் ஆயிரக்கணக்கில் வாழும் மோரை நகரில் உச்சகட்ட மோதல் நடந்து வருகிறது. மோரை நகரில் குக்கி இனத்தைச் சேர்ந்த ஆயுத குழுவில் கை ஓங்கியுள்ளதால் மத்திய அரசின் உதவியை மாநில அரசு அவசரமாக கேட்டு கடிதம் அனுப்பியுள்ளது. மோரை நகரில் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர மாநிலத்தில் ஆளும் பாஜக அரசுக்கு பல்வேறு கட்சிகள், அமைப்புகள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். அதேபோல மணிப்பூர் மாநிலத்தில் 10 மாதங்களாக மைதேயி, குக்கி இன மக்களிடையே மோதல் நடைபெற்று வருகிறது. மைதேய் இன மக்களுக்கு அரசும் பாதுகாப்பு படையும் ஆதரவாக இருக்கிறது என்பது குக்கி இன மக்களின் குற்றச்சாட்டு. அதேபோல குக்கி இன மக்களில் ஒரு பிரிவினர் பாதுகாப்பு படையினருக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி தாக்குதல் நடத்தியும் வருகிறார்கள். உள்ளூர் காவல் நிலையங்களில் கொள்ளையடித்தும் மியான்மரில் இருந்து சட்டவிரோதமாக பெறப்படுகிற ஆயுதங்கள் குக்கி குழுவினருக்கு சாதகமாக இருந்து வருகிறது. அதேபோல மியான்மர் எல்லையில் உள்ள மோரை நகரம் கடந்த சில மாதங்களாகவே அதிகமான மோதல்களை சந்தித்து வருகிறது. இந்த மோரை நகரில்தான் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தமிழர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். தமிழர்கள் வர்த்தக நிறுவனங்களையும் நடத்தி வருகிறார்கள். குக்கி மைத்தை மோதலில் தமிழர்கள் பெரும் எண்ணிக்கையில் பாதிக்கப்பட்டு உள்ளார்கள். இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களாக மோரை நகரில் குக்கி ஆயுத குழுவினர் கை ஓங்கி இருக்கிறது. அதேபோல பாதுகாப்பு படையினர் மீதான தாக்குதலில் குக்கி இன தாக்குதலில் 2 போலீஸ் கமாண்டோ அதிகாரிகள் கொல்லப்பட்டார்கள். மேலும் மோரை நகரில் இருந்து இம்பால் செல்லும் பாதையை குக்கி பெண்கள் முற்றுகையிட்டு தடை செய்தும் உள்ளார்கள். இதனால் மோரை நகரம் இம்பாலில் இருந்து துண்டிக்கப்பட்டு உள்ளது. இந்த நிலையில்தான் மணிப்பூர் மாநிலத்தில் ஆளும் பாஜக அரசு மத்திய அரசுக்கு அவசரமாக கடிதம் அனுப்பியுள்ளது. அதில் மோரை நகரை தரைவழியாக சென்றடைவதில் சிரமம் உள்ளதால் மத்திய அரசு விமானப்படை, ஹெலிகாப்டர்களை உடனடியாக மோரேவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே தான் காங்கிரஸ், மைத்தை கவுன்சில் உள்ளிட்ட பல கட்சிகளும், இயக்கங்கள் மோரை நகரில் தீப்பிடித்து நீடித்து வரும் வன்முறையை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் மாநில பாஜக அரசுக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறார்கள். இந்த மோதல்களில் தமிழர்கள் நிலைமை என்னவென்று என்றும் தெரியவில்லை. மோரேவில் உள்ள தமிழர்களை தொடர்பு கொள்ளவும் முடியாத நிலைதான் இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் தற்போது மணிப்பூர் மோரை தமிழர்களின் நிலை குறித்து அறிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மணிப்பூர் செல்ல உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றும் நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.